ஏக இறைவனை இதயத்தில் ஏந்தி இணை வைப்பை வேறறுக்க துணிந்தார். உலகை படைத்தவன் ஒருவனே என உறுதியான உண்மையை உரைத்தார். கற்சிலை வணக்கத்தை கடிந்துரைக்க மன்னன் நம்ரூத் சினம் கொண்டான். எரியும் தழலில் இப்ராஹீமை தள்ள கொடியதொரு திட்டத்தை தீட்டினான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், இறைவன் எனக்கு போதுமானவன் என்றே அந்தச் செம்மல் மொழிந்தார். எந்த மனித உதவியையும் வேண்டவில்லை, எந்த மனித உதவியையும் வேண்டவில்லை. விறகுகள் குவித்து மூட்டப்பட்டது. கட்டப்பட்ட நிலையில் நபி அவர்கள் கலக்கமின்றி அங்கே நின்றார்கள். வானவர் ஜிப்ரீல் வந்து நின்று உதவி செய்ய முன் வந்த போது, உந்தன் உதவி எனக்கு தேவையில்லை, உன்னை படைத்தவன் எனக்குண்டு என்றான். நெருப்பு பொறிகள் பறக்கும் வேளை நீதிமானை அதனுள் வீசினார்கள். வானும் மண்ணும் அதிர்ந்த அந்த நிமிடம் வல்லவள் ஆணையிட்டார். நெருப்பே நீ இப்ராஹீம் மீது குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் ஆகு என்றே எம்பெருமான் கட்டளையிட, எரிக்கும் தன்மை மறைந்து போனது. சுட்டெரிக்கும் மணல் நடுவே என்று பூஞ்சோலை ஒன்றே கண்டது போல, ஆறுதல் தரும் தென்றல் வீச அமைதியாய் அங்கே அமர்ந்திருந்தார். சூழ்ச்சி செய்தவர் முகம் கருகியது, சத்தியம் அங்கே நிலை பெற்றது. உறுதியான இறை நம்பிக்கை கொண்டார். பாதுகாக்கும் கரங்கள் இறைவனுடையது.
சத்திய பாதை மக்களிடம் எடுத்துரைக்க புறப்பட்டார். அறியாமை கொண்டோரேற்க மறுக்க சினம் கொண்டார். இறைவன் கட்டளை பிறக்கும் முன்னே ஊரை நீங்கினார். கடல் அலைகளின் நடுவே ஒரு கப்பலில் ஏறிச் சென்றார். அலைகள் மோதி கப்பல் நிலை குலைந்து ஆடியது. யாருடைய பாவம் இதுவென சீட்டு குலுக்கி பார்த்தார். இறை தூதர் பெயரே அங்கே மீண்டும் மீண்டும் வந்தது. விதியின் ஆணைப்படியா கடலில் அவர் குதித்தார். மாபெரும் மீன் ஒன்று அவரை விழுங்கிச் சென்றது. இருளும் நீரும் சூழ்ந்த அந்த வயிற்றின் அறையில் உயிர் போகும் தருணத்திலும் இறைவனை மறக்கவில்லை. உறுதியான நம்பிக்கையுடன் ஒரு துறாவை மொழிந்தார். மீனின் வயிற்றிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். கடற்கரையின் ஓரம் நபர் குத்திரமாகச் சேர்க்கப்பட்டார். நிழல் தரும் கொடி ஒன்றினை இறைவன் அங்கே முளைக்க செய்தான். துன்பத்திலும் துதிப்பாடியோர்க்கு வெற்றி வந்து சேர்ந்தது. அறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ தூய்மையானவன், நாத நீதி இழைத்து விட்டேன் என்றே அந்த இருட்டில் அழுது அழுது பிரார்த்தித்தார். அகிலத்தை படைத்த வல்லவர் குரலுக்கு செவி சாய்த்தார். மனமுருகி மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிப்பான். எத்தகைய நெருக்கடியிலும் அவன் உதவி வந்து சேரும். நபி யூனுஸின் வரலாறு நமக்கு இதையே போதிக்கிறது. இறை நம்பிக்கையே வாழ்வின் இருளை நீக்கும் ஒளியாகும். கொடியவன் பிறவனின் கொடுமை தாழாமல் மக்கள் தவித்தார். இறை தூதர் மூசா தலைமையில் விடுதலையை தேடினார். இரவு நேரத்தில் இருளை துணை கொண்டு புறப்பட்டார். விடிந்த வேளையில் மாபெரும் செங்கடல் முன்னே நின்றது. பின்னால் பிறவனின் படை திரண்டு வந்து சூழ்ந்தது. முன்னால் பொங்கி எழும் கடல் அலைகள் தடுத்தது. அகப்பட்டு கொண்டோம் என மக்கள் அஞ்சி நடுங்கினர். நிச்சயமாக என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்றார் மூசா. படைத்தவன் கட்டளைப்படி தன் கைத்தடியை ஓங்கினார். அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. கடல் இரண்டாகப் பிளந்தது. உயர்ந்த மலைகளைப் போல அலைகள் வழிவிட்டன. உலர்ந்த தரை வழியாக மக்கள் விரைந்து நடந்தார். இறைவனின் அற்புதத்தை எண்ணி மக்கள் வியந்தனர். அச்சமின்றி மறுபுறம் வந்து சேர்ந்தனர். தொடர்ந்து வந்த பிறவன் கடலின் நடுவே வந்தான். விதியினால்
பாதையே நேரிய வெற்றி பாதையாகும். செல்வாக்கும் வழங்கப்பட்டிருந்தது. பிள்ளை செல்வங்களும் புகழும் சூழ்ந்து நின்றது. இறைவனின் சோதனையோ நோயின் வடிவில் வந்தது. உடல் நலம் குன்றியது, உற்றார் உறவினர் விலகினர். ஆண்டுகள் பல சென்றும் குறைந்தது. ஆயினும் அவர் நாவில் இருந்து ஒரு புகார் எழவில்லை. இறைவனே நீயே மகா கிருபையாளன் என்றார். தன் மனைவி காட்டிய அன்பை மட்குணை துரைக்கொண்டார். தனிமையில் இருந்தும் தன் ஈமானை இழக்கவில்லை. உடல் உருகினாலும் உள்ளம் இறைவனையே நாடியது. பொறுமையின் சிகரமாக அந்த தூதர் திகழ்ந்தார். படைத்தவன் கட்டளைப்படி தன் காலை நிலத்தில் தட்டினாள். குளிர்ந்த நீரூற்று ஒன்றே பொங்கி எழுந்தது. அதில் குளித்ததும் உடல் பிணிகள் யாவும் மறைந்தது. இழந்த இளமையும் எழிலும் மீண்டும் வந்தது. இறைவன் இழந்த யாவற்றையும் இரட்டிப்பாக வழங்கினான். பொறுமையின் பலனை அந்த தூதர் கண்டார். துன்பத்தில் துவளாத உள்ளமே உயர்வானது. அய்யூப் நபியின் வரலாறு இதையே சொல்கிறது. நிச்சயமாக சோதனைகளுக்கு பின்னால் வசதியுண்டு. இறைவன் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான். எத்தகைய வழியிலும் அவனிடம் கையேந்தினான். நிச்சயம் நிம்மதி தரும் அருளை அவன் பொழிவான். பறவைகளின் மொழியும் விலங்கின் பேச்சும் அறிந்தார். காற்றையும் மேகத்தையும் தன் ஏவலுக்கு கொண்டார். மாபெரும் படைவீரர் சூழ பயணம் மேற்கொண்டார். மண்ணுலகம் வியக்கும் ஆட்சி புரிந்தார் சுலைமான். ஒரு முறை அவர் படை சென்ற அந்த பாதையில் சிறிய எறும்புகள் கூட்டம் கூட்டமாய் நின்றது. எறும்புகளே, உங்கள் புற்றுகளுக்குள் நுழையுங்கள். சுலைமானின் படை உங்களை நசுக்கிவிடப் போகிறது.
வாழ்க்கை அவர்